நான் இவ்விடத்தான் அல்ல. ஒரு சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 1:2 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். அப்போ யார் யார் மேல இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் யாரும் இவ்விடத்தார் அல்ல. அவங்க எல்லாம் யாரு? பரதேசி. இப்ப எனக்கு சொல்ல வைக்கணும்னு பக்கத்துல 2 பேரை பார்த்து ஹலோ பரதேசின்னு, ஆனா வேண்டாம். ஆமா, என்ன செய்தியை இன்னும் சரியா உள்வாங்காம நான் இனி சர்ச்சைக்கு வர மாட்டேன். என் பக்கத்தில் இருக்கிற ஆள் என்ன பார்த்து பரதேசின்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் நான் பாசு தான் சொல்ல சொன்னாங்க, பாசு சொல்ல சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்ன ஒரு டோன் இருக்கு, அடப்பரதேசி. ஆமே, நம்ம மக்கள் சொல்றதுலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம எவ்வளவுதான் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் இந்த மைண்ட் செட்ல தான் நம்ம இருக்கணும். பரதேச பிரயாணிகளே நாம் வாழும் பாரினிலே பரமானந்தத்தோடே செல்வோம் பரம நாட்டினிற்கே. இயேசு பரந்தாம் வீட்டினிற்கே வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வின் நாயகனே, வாழ்வின் நாயகனே, நம் தாழ்வில் தாயகனே. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இந்த மைண்ட் செட் மாறுறதுனால தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இயேசு கிறிஸ்து இந்த மைண்ட் செட்ல வாழ்ந்ததுனால அவரை எதுவுமே பாதிக்கல. ஆண்டவர் சொல்ல, நான் இவ்வுலகத்தான் அல்ல. இதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்றார். நான் இவ்வுலகத்தான் அல்ல என்கிற மனநிலை அவருக்குள் இருந்ததுனால உலகம் அவரை பகைத்த போது அவர் அதிர்ச்சி அடையவில்லை. இன்னைக்கு உலகம் நம்மை பகைக்கிறது தானே நம்மளை பாதிக்குது. என்ன உலகம் பகைக்குதுன்னு இயேசு எங்கேயாவது அழுதாரா, ஃபீல் பண்ணாரா? இல்ல, அவர் ஆச்சரியப்பட்டாரே தவிர அதிர்ச்சி அடையல. இன்னைக்கு இது நமக்கு அதிர்ச்சி. என்னது, இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்களா? அதை அவரை பாதிக்கல. ஏன்? நான் இவ்வுலகத்தான் அல்ல, அது அவரை பாதிக்கல. இன்னைக்கு நம்மை பாதிக்கிற எல்லா விஷயமும் ஆகட்டும், நம்ம அந்த பரதேசிக்கிற மனநிலைமைக்குள்ள வந்துட்டோம்னா நம்மளை பாதிக்காது. இதுதான் இன்னைக்கு கர்த்தர் சொல்ல விரும்புகிற செய்தி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளை எது எல்லாம் பாதிக்குது நீங்க இருந்து யோசிக்கணும். இன்னைக்கு காலையில இருந்து மெடிடேட் பண்ணும்போது அதுதான் அப்படிதான் நம்ம உடனே நம்ம லைஃப்ல வச்சு நம்மளை எதெல்லாம் பாதிக்குது. இப்போ இந்த 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 பரதேசிங்கிற கண்ணாடியை போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நம்மளை பாதிக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, நம்ம இன்னும் அந்த மறுநிலைமைக்குள்ள வரவில்லை. ஆமென். இந்த மனநிலைமைக்குள்ள நம்ம வரவே இல்லை. அவர் தனித்து விடப்பட்ட போது தளரவில்லை. எல்லாரும் அவரை தனித்து விட்டுட்டு ஓடி அவர் தளரல. ஏன்னா அவர் நான் இந்த உலகத்தான் அல்ல. அப்போ எனக்கு இங்கே அப்படிதான் இருக்கும். ஒரு புதிய ஃபாரினுக்கெல்லாம் போய் இறங்கும் போது யாருங்க தெரியும்? யாரையுமே தெரியாது. இங்கே நமக்கு எல்லாரும் இருப்பாங்க சுத்தி, இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, அது வேற. ஆனாலும் சுத்தி இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 கான்டாக்ட் நம்பராவது இருக்கும். புதுசா ஒரு கண்ட்ரி சிலர்லாம் வேலைக்கு போவாங்க பாருங்க, அங்க போய் இறங்கும் போது ஒண்ணுமே, இப்போ அது போன் இருக்கு, போன்ல ஒண்ணுமே தெரியாது. அந்த இடத்துல அப்படிதான் நிற்பாங்க. அந்த இடத்துல ஐயோ என்ன யாருக்குமே தெரியலன்னு அழமாட்டாங்க. ஏன்னா அவங்க எந்த மனநிலைமையில வந்துருவாங்க தெரியுமா? ஒரு ஒரு அந்நிய நாட்டுக்கு வந்திருக்கிறோம், யாரும் கண்டுக்க மாட்டாங்க, ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. சில ஸ்டேட்டுக்குள்ள போனாலே நம்ம நம்ம டிஎன் போர்டை பார்த்தாலே சிலர் வண்டியை ஒதுங்கியே கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சில மக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க தப்பா போயிட்டு இருப்பாங்க, அப்படி நம்ம ஹார்ன் அடிக்கும் போது அப்படி வண்டி நம்பரை பார்ப்பாங்க, மாறவே மாட்டாங்க.
அதெல்லாம் தூதனுக்கு மிஞ்சின ஆட்கள். ஆனா அந்த இடத்துல ஐயோ இவங்க மாற மாட்டேங்க நம்ம ஃபீல், ஏன்னா நமக்கு தெரியும் ஐயோ பத்தியா ஸ்டேட்டு மாறினதும் ஆளு வேலையை காட்டுறான் பாரு. ஆமென். சரி, அந்த இடத்துல போனதும் நமக்கு ஒரு மைண்ட் செட் மாறுது. அதனால நம்ம ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டோம். எனக்கு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம இன்னொரு இடத்துல காலை வச்சிடும். இந்த மனநிலையில நம்ம வாழ்றோம்னா நம்ம ஜெயிச்சிருவோம்னு அர்த்தம். இயேசு இந்த ஒரு மனநிலையில வாழ்ந்ததுனால அவரால் யூதாசை சிநேகிதனே என்று அழைக்க முடிந்தது. லூக்கா யூதாசை குறித்து எழுதும் போது துரோகின்னு எழுதுறார், ஆண்டவர் சொல்லவே இல்லை. யோவான் யூதாசை குறித்து எழுதும் போது திருடன் எழுதுறார், ஆண்டவர் சொல்லவே இல்லை. சிநேகிதனே அவரால் சொல்ல முடியுது. மறுதலித்த பேதுருவை திரும்ப போய் சந்தித்து இயேசுவுக்கு பேச முடியுது. எனக்கு நமக்கு நம்மளை ஒருத்தங்க இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சபிச்சுட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு ஒரு காரியம் தெரிஞ்சு அந்த ஆள்கிட்ட போய் நம்மளால பேச முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம இந்த மைண்ட் செட்ல வாழ மாட்டேங்கிறோம். அவர் எதை நினைச்சு ஃபீல் பண்ணுவார் தெரியுமா? பிதா மேல இருந்து பேசி இவரை எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு பிதா சொன்னா ஃபீல் பண்ணுவார், பேதுரு சொன்னா ஃபீல் பண்ண மாட்டார். நமக்கு பிதா சொன்னாலும் ஃபீலிங் கிடையாது, பேதுரு சொன்னா ஃபீல் பண்ணுவோம். பேதுருன்னா யார்? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்தக்காரங்க, அவங்க யாருன்னே தெரியாதுன்னே சொல்லிட்டாங்க பாருங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது என் கூட ஒரு பிரதர் இருந்தாங்க. அவருக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய அரசியல் பிரமுகர் வந்தார். இவர் சொன்னார், என்ன தெரியும் இவங்க பயங்கர க்ளோஸ். அவர் இவரை கண்டுக்கவே இல்லை. இவர் முன்னாடி போய் மூஞ்செல்லாம் இப்படி காட்டி பார்த்தாரு. அவர் திரும்பவே இல்லை. பயங்கரமா ஃபீல் ஆயிட்டு. ஆமென். தெரியாது. இன்னைக்கு நமக்கு பேதுரு என்ன தெரியாதுன்னு சொல்லிட்டோம், அதுதான் ஃபீல் ஆகுது. ஆண்டவர் அக்கிரமி, எனக்கு உங்களை யாருன்னே தெரியாது, அக்கிரம செய்காரடே எங்களை விட்டு அகண்டு போங்கன்னு சொன்னதும் அந்த யாராவது ஃபீல் பண்ணாங்கன்னு நினைச்சிங்களா? இல்ல, அவங்க உடனே சர்டிபிகேட் எடுத்துட்டு வராங்க. ஆண்டவரே பாருங்க, உடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்னோம், பேய்களை துரத்தணும், எனக்கு இதான் முக்கியம். ஆண்டவருக்கு அது ஃபீல் ஆகல. என்னை ஒதுக்கி பேசினது, என்னை நிந்தித்தது, பேதுரு அவனா இவனான்னு பேசிட்டார். கூட இருக்கும்போது ஆண்டவரே நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அல்லவா. சிலர் கூட இருந்தா திருடனை கூட மிஸ்டர் திருடன் தான் சொல்லுவாங்க. அவ்வளோ அந்த ரெஸ்பெக்ட் அப்படி கொடுப்பாங்க. ஆனா தள்ளி போனா அவனா அப்படி கிருபப்பட்டவங்களா இருக்கிறான். அவனா அப்படி சொன்னான், அவளா. நான் நேரம் பார்க்கும்போது ஐயா இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. போதகரே, ஐயரே, ஆண்டவரே, இது அவரை பாதிக்க மாட்டேங்குது. ஏன் பாதிக்கல? அதுதான் மேட்ரு. இயேசு சொல்லுவார்ல, யாராவது உங்களை ஏதாவது பண்ணாங்கன்னா அந்த தூசிய தட்டிட்டு போ. நம்ம மேக்சிமம் இந்த தூசி அவங்க கண்ணில் மேக்ஸ் இப்படியா சொன்ன, என்ன போ நீ நல்லா இருப்பியா? ஆமே. இது ஏன் நம்மளை பாதிக்குதுன்னா நம்ம எந்த மைண்ட் செட்டுக்குள்ள வர மாட்டேங்கிறோம் தெரியுமா? பரதேச பிரயாணிகளே நாம் வாழும் பாரினிலே, பரதேச பிரயாணிகளே நாம் வாழும் பாரினிலே, பரமானந்தத்தோடு செல்வோம் பரமன் நாட்டினிற்கே. இயேசு பரன் தம் வீட்டினிற்கே வழிநாடு வாழ்வில் நாயகன். ஹல்லேலூயா. இந்த ஒரு மனநிலை இயேசுவுக்குள்ள இருந்ததுனாலதான் அவருக்கு எல்லாரையும் மன்னிக்க முடிந்தது. இயேசு மன்னிக்காத ஒரு நபரை சொல்லுங்க.
என்ன கேட்டா சொல்ல, யூதாஸ் தேவாலயத்தில் போய் அந்த வெள்ளிக்காசை எறிந்ததுக்கு பதிலாக இயேசுவின் இடத்துல வந்து விழுந்திருந்தான், அவனுக்கும் கிடைச்சிருக்கு மன்னிப்பு. இதுதான் என் இயேசு. அவர் அவனை அனுப்பி விடும்போது கூட உனக்கு அப்பம் கிடையாது போடா அப்படி அனுப்பல, துணிக்கை அவன்கிட்ட கொடுத்துட்டு தான் நைட்டு போறான், சாப்பிட்டுட்டு போ. என்ன ஆண்டவருக்கு அவருக்கு, சாப்பிட்டுட்டு போடா. ஆமென். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஆமென். ஏன் மன்னிக்க முடியல? என்ன நிந்தை, நிர்வாணப்படுத்தி அரை நிர்வாணத்துல ஒரு சிலுவையில தொங்க விட்டு ரசிச்சிட்டு இருக்கிறாங்க, பரியாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அற்பமா பேசிட்டு இருக்கிறாங்க. இதுல அநேகர் அந்த அப்பம் புசித்த கூட்டத்தில் உள்ளவங்க. ஆனாலும் அது அவரை பாதிக்க மாட்டேங்குது. அதனால என் மனம் புதிதாக மாட்டேன். என் மனம் புதிதானதான் பேதுரு என்ன தெரியாதுன்னு சொல்றது என்ன பாதிக்காது. யூதாசையும் என்னால சிநேகிதனேன்னு சொல்ல முடியும். ஜனங்களை எனக்கு மன்னிக்க முடியும். நான் இவ்விடத்தான் அல்ல. மரணத்தை கூட இயேசு எப்படிதான் பார்த்தார் தெரியுமா? யோவான் 13:1 சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவினிடத்தில் செல்லும் நேரம் இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை. மரணத்தை கூட அவர் எப்படி பார்க்கிறார் என்றால், அந்த பிதா கிட்ட போகிற டைமா தான் பார்க்கிறாரே தவிர அதை ஒரு முடிவா பார்க்கல. இதான் இந்த பரதேசி எங்க மனநிலையில வாழ்கிறவர்கள் மரணத்தை தன்னுடைய கடைசியாய் பார்க்க மாட்டார்கள். அது இன்னொரு துவக்கத்திற்கான முடிவாய் மட்டும்தான் பார்ப்பார்கள். அதுவும் இயேசுவின் மரணம் என்பது சாதாரணமா படுக்கையில படுத்து அப்படி போற மரணம் கிடையாது. இந்த உலகத்திலே கொடுமையான மரணத்தை சந்தித்தது யாருன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் தான். ஆமென். அவ்வளவு கொடுமையான மரணம். அது இங்க மேட்டராவே கொண்டு வரல. நான் அப்பா கிட்ட போறேன். இந்த பரதேசிங்கிற மனநிலைமையில் இருக்கிறவங்க ஏன்னா இது இயேசு மட்டும் இல்ல, அவர் காண்பித்த இந்த மார்க்கத்தின் மூலம், அவர் துவங்கின இந்த காரியத்தின் மூலமாய் அதன் பிற்பாடு பரிசுத்தவான்களுடைய ஓட்டம் எல்லாம் அப்படித்தான் முடிந்தது. அவங்க ஏதோ இன்னொரு இடத்துக்கு போறத போல ஒரு ஆயத்தம், ஒரு முடிவு. எத்தனையோ காரியங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். என் தகப்பனாருடைய முடிவை நான் பக்கத்துல இருந்தே பார்த்திருக்கிறேன். என்னதான் பயம் இல்லைன்னு ஒரு ஆள் சொன்னாலும் ஒரு மரணத்துக்கு முன்னாடி நடுங்குவாங்கல்ல, இது அந்த நடுக்கம் இல்லையே. அப்ப எந்த அளவுக்கு ஒரு நிச்சயம். அப்ப அந்த பரதேசிங்கிற மனநிலைமையில வாழ்கிற வாழ்க்கை தான் உண்மையிலேயே வெற்றி உள்ள ஆசீர்வாதமான வாழ்க்கை. இந்த பரதேசிங்கிற மனநிலைமையில வாழும் போதுதான் எந்த ஆசீர்வாதங்களும் நம்மை பாதிக்காது. இந்த ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட்ட நபரை பார்க்க முடியாது. ஆனா எந்த ஒரு ஆசீர்வாதங்களும் ஆபிரகாமை பாதிக்கவில்லை. இன்னொன்றை நான் இப்படி சொல்ல வருவனைக்குள்ள செய்தி இதனால இந்த பரதேசிக்கிற மனநிலைமை வாழ்கிறவனை கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். அப்படி வாழ்ந்த ஒரு நபர் யாருன்னா யோசேப்பு. யோசேப்பு எகிப்தில இந்த மரண நேரத்தில் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க எலும்பை எங்க தான் கொண்டு போகணும்? கானானுக்கு தான் கொண்டு போகணும். கானான மனசுல வச்சுதான் வாழ்வார். இது அவங்க அப்பா கிட்ட இருந்து படிச்சது. அவங்க தகப்பனிடத்துல பார்வன் கேட்பார், உங்க வயசு என்ன அப்படின்னு. உடனே அவர் சொல்லுவார், பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் அப்படின்பார். நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள். அவர் சொல்லாம சொல்றார், நான் இவ்விடத்தான் அல்ல. பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு சொல்றார், என்ன நீங்க எங்க அடக்கம் பண்ணணும் தெரியுமா? ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, ரெபேக்காள், அங்க லேயால் கல்ற வைக்கப்பட்டிருக்கிறது, அங்கதான் என்ன வைக்கணும். எகிப்துல வச்ச பிரமிடு கட்டி இருப்பாங்க, இவ்விடத்தான் அல்ல. இவங்க எல்லாம் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பரதேசி. அதனால கடைசி வரை தாடி வளர்த்து காலில் செருப்பு போடாம கிழிஞ்ச வஸ்திரம் போட்டு அப்படி கிடையாது. இவங்க தான் உண்மையிலே ரொம்ப ராயலா ரிச்சா வாழ்ந்தவங்க. பைபிள் ஒரு வசனம் இருக்கு பாருங்க, அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் அதனுடைய 16வது 17வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெபாலயத்துக்குள்ளே போகிறார். அங்கே பவுலை பேச அலோவ் பண்றாங்க. பவுல் பேசும்போது இஸ்ரவேலரை நடத்தின காரியத்தை பவுல் அங்கே பேச ஆரம்பிக்கிறார். அதுல 17வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா,
இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள், இந்த வேர்டை கவனிக்கணும், பரதேசியாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி. பரதேசியாய் சஞ்சரித்த போது அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஜனங்களை உயர்த்தினார். பரதேசியாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி. இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தை அப்படி, இன்னைக்கு இந்த வேர்டை நேத்தே ஆண்டவர் பார்க்க வச்சுட்டாங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் மறுபடியும் இந்த 3 வார்த்தைகள், பரதேசியாய் சஞ்சரித்த போது. நம்ம பழைய ஏற்பாட்டில் படித்தால் அது சரித்திரமாய் தெரியும். ஆனால் புதிய ஏற்பாடை வச்சு பார்க்கும்போது தான் ஒவ்வொரு காரியமும் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. தேவனால் உயர்த்தப்பட விரும்புறீங்களா? ஏன்னா ஆண்டவரை குறித்து வேதம் எப்படி சொல்லுகிறது தெரியுமா? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அடுத்த வார்த்தை சொல்லுங்க, அதனோட கூட வேதனைய கூட்ட. அப்போ எனக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதம் அது எதுவா மாறிடக்கூடாது அப்படின்னா வேதனையா மாறிடக்கூடாது. அது வேதனையா மாறக்கூடாதுன்னா நான் எப்படி சஞ்சரிக்கணும் தெரியுமா? பரதேசியை போல. தாவீதுக்கு கொடுக்கிற நன்மைகள் தாவீதை பாதிக்கல. அதனாலதான் என் ஜீவனுள்ள காலம் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன, அதெல்லாம் பின்னாடிதான் இருக்கும். தாவீதை எப்படி பிளஸ் பண்றாரு தெரியுமா? ஆமென். பரதேசியை போல பரதேசிகளை சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி. ஆமென். ஆண்டவர் உயர்த்துறார், மேன்மைப்படுத்துகிறார். நமக்கு தெரியும், அவர்கள் தங்கியிருந்த கோஷே நாட்டை கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? விசேஷப்படுத்தினார். எதுக்கப்புறம் விசேஷப்படுத்தினார் நினைக்கிறீங்க? அவங்க எகிப்தை விட்டு போனோம், இந்த எகிப்து நமக்கு வேண இடம் கிடையாது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போனோம், இந்த மைண்ட் செட்டுக்குள்ள வந்தாங்க பாருங்க. கர்த்தர் அவர்களை விசேஷப்படுத்தினார். அந்த மைண்ட் செட்டுக்குள்ள வரது வரைக்கும் அவங்க எகிப்தியருக்கும் தண்ணீர் ரத்தமா மாறுச்சு, இஸ்ரவேலருக்கும் தண்ணீர் ரத்தமா தான் மாறுச்சு. தண்ணி ரத்தமா மாறினது எகிப்தியரையும் பாதிச்சு, இஸ்ரவேலரையும் பாதிச்சு. தவளை எகிப்தியரையும் பாதிச்சு, இஸ்ரவேலரையும் பாதிச்சு. பேன் எகிப்தியரையும் பாதிச்சு, இஸ்ரவேலரையும் பாதிச்சு. ஆனா இந்த மைண்ட் செட்டுக்குள்ள இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் விசேஷப்படுத்துகிறார். அதன் பிறகு தேசத்தில் தான் வாதை இருந்தது. அந்த வாதைகள் எகிப்தியரை மட்டும்தான் பாதிச்சது, இஸ்ரவேலரை பாதிக்கல. ஆமென். அவங்க புறப்படுவதற்கு ரெடி ஆயிட்டாங்க. இல்லைன்னா ஆட்டுக்குட்டியை அடித்து ரத்தத்தை தோய்த்திருக்க மாட்டாங்க. யாருமே அவங்க வீட்டுல இருந்து புறப்பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க இருந்த கோசை நாட்டை தான் விசேஷப்படுத்திட்டாரு. இனி இங்கேயே இருப்பது நல்லதுன்னு சொல்லிட்டு டென்ட் போட்டு உட்கார வேண்டியதான். இல்ல, அவங்க அந்த மைண்ட் செட்டுக்குள்ள வாராங்க பாருங்க. கர்த்தர் அவர்களை உயர்த்தி, அதுவும் புறப்பட போது ஆமென், சும்மா புறப்படல, வெறும் கையாய் புறப்படல, பலத்த கையுடன் புறப்பட்டார்கள். பொன்னு பொருள் நிறைவா கொடுத்து. ஏன்னா இவங்க லைஃப் எக்ஸோடஸ், அவ்வளவுதான். அவர்களை உயர்த்தி அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி. பரதேசியை சஞ்சரிக்கிறவன் ஒரு பக்கம் உயர்த்தப்படுவான், இன்னொரு பக்கம் வழி நடத்தப்பட்டு கொண்டே இருப்பான். நிறைய பேர் வனாந்திரத்தில் அழிந்து போறதுக்கு காரணம், வனாந்திரத்தில் அநேகர் ஒரு உயர்வு வரும்போது, ஒரு மேன்மை வரும்போது அதிலே தரித்து விடுகிறார்கள். இதுதான் பிரச்சனை. இந்த ரூபன் புத்திரர், காத் புத்திரரை குறித்து என்னாகமம் 32 சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க எல்லாம் டிராவல் பண்ணி வந்துட்டே இருக்கிறாங்க. இப்ப சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்துச்சு. இனி அடுத்து ஒரு பெரிய சேலஞ்ச் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அடுத்து எதை கடக்கிறாங்க? யோர்தான். ஆனா இந்த ரூபன் புத்திரரும் காத்து புத்திரரும் 1வது எண்ணாகம் 32 1 வாசியுங்கள். ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளா இருந்தது. இப்போ இவங்க பரதேசியா சஞ்சரிக்கிறவங்க. ஆனா கர்த்தர் இப்போ என்ன செய்கிறார்னு அவர்களை ஆசீர்வதித்து, இப்போ ஆடு மாடுகள் எப்படி இருக்கிறது? திரளா இருக்கிறது. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கிளையா தேசத்தையும் பார்த்தபோது, இவர்கள் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள்? கானானை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாசேர் தேசத்தையும் கிளையாத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். ஆமென். இப்ப அவங்க போக்கஸ் எங்க போயிட்டு தெரியுமா? இந்த ஆடு மாடுகளுக்கு.
நான் பரலோகத்துக்கு போனா என் நாய்க்கு யாரு சாப்பாடு வைப்பா? இன்னைக்கு நிறைய பேருக்கு வருத்தமே. ஆமென். நான் பரலோகத்துக்கு போன இந்த மீனுக்கெல்லாம் நீ சாப்பாடு கொடுத்துட்டே இரு. ஆமென். ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். உடனே மோசே கிட்ட வந்து, ஐயா, 2வது அதிகாரம், ரூபன் புத்திரர் காத்து புத்திரர் வந்து மோசேயும் ஆசாரியனாக எலியாசரையும் பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு. 4வது வசனம், உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு. ஆமென். எப்படி சொல்றாங்க பாருங்க. ஏற்கனவே மோசையை வச்சு பேசியிருப்பார். பாரு, உனக்கு ஏதாவது நன்மை இருக்கும்போது ஏன் கை சாமர்த்தியம் இதை சம்பாதித்தது என்று நீ சொல்லாம கர்த்தர் தந்தது. உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு. உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பன்னீராக இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும் என்றார்கள். உடனே மோசே வந்து லெஃப்ட் ரைட் வாங்குறாரு. இன்னைக்கு நம்ம அநேகர் வந்து ஒரு அப்போ இவ்வளவு காலனி காணான்னு சொல்லி ரூபன் புத்திரரே காத்து புத்திரரே நீங்க பயணித்து கொண்டிருந்தீங்க. ஆனா வாழ்க்கையில ஒரு செட்டில் ஆகிற ஒரு சிச்சுவேஷன் வந்ததும் காணான் போட்டோம். அப்போ அப்போ என்ன ஒரு உயர்வு வந்து என்ன பாதிக்குது இல்ல? சவுல பாதிச்சது இல்ல, சாலமோனை பாதிச்சது இல்ல. ஞானி சாலமோனுக்கு யாருக்கு இல்லாத ஞானம் இருக்கு. ஆனா எந்த மைண்ட் செட் இல்லை அப்படின்னா, நான் பரதேசிக்கிற மைண்ட் செட் இல்லை. அது அவனை பாதித்தது. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், தேவன் கொடுக்கிற உயர்வு, தேவன் கொடுக்கிற மேன்மை, இது வந்து நம்மளை பாதிக்குதுனாலே நம்முடைய ஓட்டம் அந்த இடத்துல வந்து முடக்கப்படுகிறது என்ற அர்த்தம். லோத்து ஆபிரகாம், லோத்து ஆபிரகாமோடு புறப்படுகிறான். காண்பிக்கப்பட்ட தேசத்துக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார். இந்த மேட்டரை வீட்டில் ஷேர் பண்றாரு. யாரு? ஆபிரகாம் ஷேர் பண்ணும்போது மனைவி கூட வராங்க, லோத்தும் கூட வரான். லோத்துவும் ஆபிரகாமோடு கூட புறப்பட்டு வருகிறான். 2 பேரும் பயணிக்கிறாங்க. ஆனா லோத்துக்கும் ஆடு மாடுகள் எல்லாம் வந்த போது அந்த இடத்துல லோத்து வந்து செப்பரேட்டாக பார்க்கிறான். ஆனா ஆபிரகாம் அது பாதிக்கவே இல்லை. லோத்தை விட செல்வ சீமான் என்று சொல்லப்பட்டது யாரை பத்தினா ஆபிரகாம் பத்தி. ஆனா லோத்துக்கு கொஞ்சம் ஆடு மாடுகள் வந்ததும் அது அவனை பாதிக்குது. இப்ப அவன் எதை குறித்து கவலைப்படுகிறான் என்றால், ஆடு மாடுகளை குறித்து, தன் மந்தையை குறித்து, தன் ஆடுகளை குறித்து, தன் சம்பாத்தியத்தை குறித்து. அவனுடைய போக்கஸ் ஃபுல்லா அதுல இருக்கு. ஆபிரகாமுடைய போக்கஸ் எதுல இருக்கு அப்படின்னா, அந்த கைகளால் கட்டப்படாத. ஆனா அதே நேரத்தில் ஆபிரகாம் பாத்தீங்கன்னா ரிச்சா இருக்கிறார். பரதேசிகளாய் சஞ்சரிக்கிறவர்களை தேவன் உயர்த்துறது, அவங்கள ஆசீர்வதிக்கிறதுக்கு வந்து கணக்கே கிடையாது. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இது இவனை பாதிக்காது. சரி, ஒரு விஷயம், அதாவது பிள்ளைங்க வந்து ஒரு காரியம் நம்ம கிட்ட வாங்கி கேட்குறாங்க, அது பிள்ளைகளை பாதிக்கலன்னு தெரிஞ்சா நம்ம சந்தோஷம் வாங்கி கொடுப்போமே. பிள்ளை ஐஸ்கிரீம் வாங்கி கேட்குறான்னு வைங்களேன், இந்த பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தா சளியே வராதுன்னா 1 இல்லை 2 ஐஸ்கிரீம் நம்ம திராணிக்கு தக்க நம்ம வாங்கிவிடுவோம். இல்லை இல்லை, இது பிரச்சனைன்னு தெரிஞ்சு நம்ம செய்ய மாட்டோம். இன்னைக்கு நம்ம கேட்ட நிறைய காரியங்கள் ஆண்டவருக்கு தர முடியாததுனால அல்ல, தந்தா நம்ம ரூபன் புத்திரர் காத்து புத்திரரை போல, ஆண்டவரே நீ அடுத்த ஆகஸ்டுக்கு, ஆண்டவரே தேங்க்யூ ஆண்டவரே, தெரியும் அவருக்கு. ஆமே. இந்த ஈசாக்க பாருங்க, ரெகோபோத் கிடைச்சதுக்கு அப்புறம் பெயர்சபாவுக்கு போறான். எதுக்கு பெயர்சபாவுக்கு போறான் தெரியுமா? பலிபீடம் கட்டுறதுக்கு. ரெகோபோத் வந்து ஈசாக்க பாதிக்கல. ரெகோபோத் ஈசாக்க பாதிக்காததுனால ரெகோபோத்துக்குள்ளே வாக்குவாதம் பண்ண ஒருத்தரும் வரல. எத்தனையோ காரியங்களை தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனா அந்த விஷயம் நம்மை பாதிப்பதற்கு நம்ம இடம் கொடுக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், நமக்குள்ள எந்த மனநிலைமை இல்லை அப்படின்னா பரதேசி என்கிற மனநிலை. பரதேசியை போல சஞ்சரிக்கிறவன் தேவனால் உயர்த்தப்படுவான். ஆண்டவர் சீஷர்களிடத்தில் சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. இந்த மைண்ட் செட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டார். நடந்தது என்ன தெரியுமா?
ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு இருக்கிற சொத்து சுகம் எல்லாத்தையும் வித்து எங்க கொண்டு வைக்கிறாங்க தெரியுமா? அப்போஸ்தலர் பாதத்துல கொண்டு வைக்கிறாங்க. பாதத்துல கொண்டு வச்சதும் பேதுரு எடுத்து இல்ல, அதுக்கப்புறம் பாதிக்கல, ஒரு குறையுமே கிடையாது, எதுவுமே அவங்கள பாதிக்கல. ஆமென். அதுக்கு முன்னாடி வேற கேட்டாங்க, ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டு வந்தோம், எங்களுக்கு என்ன தருவீர்? அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவர் தெளிவாக்கியவர், நீ இவ்வுலகத்தான் அல்ல. இந்த மைண்ட் செட்டுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே பொன் பொருள் இந்த பூமிக்குரிய ஒன்றும் அவர்களை பாதிக்கவில்லை. அதே நேரத்தில் அவங்களுக்கு எங்களுக்கு இது குறைவா இருக்கு அது குறைவா இருக்குன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டும் வைக்கல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை இன்னைக்கு ஏன் நம்ம மனசை பூமிக்குரிய காரியங்கள் பாதிக்குது அப்படின்னா, நம்ம இந்த மனநிலைமைக்கு வரவே மாட்டேங்கிறோம். நம்ம அந்த ஒரு டைம் வரும் பாருங்க நம்ம லைஃப்ல, அன்னைக்கு வந்துதான் அவன், வேற ஆப்ஷனே கிடையாது. இந்த போகக்கூடிய நிலைமை, அதாவது மரணம் நமக்கு வருது அப்படின்னா அதுக்கு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி அல்லது கொஞ்சம் டைமுக்கு முன்னாடி நமக்கு தெரிய வந்துடும். ஆமென். தெரிய வந்துடும், போகிறோம், முடியுது. ஆமென். நமக்கு சரீரத்தில் தெரிய வரும். அநேகர் அப்போதான், அதுக்கப்புறம் நமக்கு டைம் இருக்காது யோசிக்கிறதுக்கு. அப்போ நமக்கு எல்லா வேலையும், அதாவது எக்ஸாமுக்கு டைம் முடிஞ்சு பெல் அடிச்சதுக்கு அப்புறம் எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சரும் ஞாபகத்துக்கு வரும் பாருங்க. அப்போ இருக்கிற ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா இருக்கும்போது இந்த பன்றி இருக்குல்ல, பன்றி வாழ்க்கையில் எங்கே பார்க்கவே செய்யாது தெரியுமா? மேலே பார்க்காது, ஆனால் ஒரு நாள் பார்க்கும். எப்போ தெரியுமா? காலை கட்டி தலைகீழாக தூக்கிட்டு போ, அப்போ பார்க்கும். ஆண்டவரே இறங்குன்னு சொல்றதுக்குள்ள வெட்டிடுவான். இன்னைக்கு நம்மள அநேகர் அப்படிதான். அன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா வானத்தை பார்க்குது, தலைகீழாக தூக்கிட்டு போ. ஓஹோ ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது ராஜ்யமா கிலோ கணக்கில் வாங்குறதுக்கு வரிசையா நிற்கிறான், வெட்டி கிலோ போடுறதுக்கு. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அதாவது ஆண்டவரே எனக்கு இந்த மைண்ட் செட்டை கொடுங்கப்பா. ஓகே, இன்னையிலேருந்து நான் பரதேசியா வாழ்வேன் அப்படி இல்லை, அவர் தரணும். அதுக்கு நம்ம விரும்பணும். ஆண்டவரே பேதுரு என்ன மறுதளிச்சது என்ன பாதிக்குது? அப்ப நான் எந்த மனநிலைமையில இல்லை. இயேசு உயிர் தெழுந்த பிறகு பேதுரு போய் இயேசுவை சந்தித்து பேசினானா, இயேசு பேதுருவை சந்தித்து பேசுறாரா? இயேசு நம்ம அதுவும் நம்ம ஒருத்தங்களை கஷ்டப்படுத்தினாலே அவங்க நம்மள்ட்ட பேசணும்னு நினைப்போம். ஆனா அவங்க நம்மளை கஷ்டப்படுத்தினா நம்ம போய் அவங்கள்ட்ட பேசுவோமா? அவங்க எந்த சர்வீஸ் வராங்க? ஃபர்ஸ்ட் சர்வீஸ். சரி, நான் இப்போ செகண்ட் சர்வீஸே வாரேன். வந்திருந்து இங்க இருந்து ஆண்டவரே எப்போ வருவீர் ஆண்டு சொல்ல, வந்தாலும் உன்னை சொல்லவே மாட்டேன். ஆவே ஆவே. ஆண்டவர் பாருங்க, போய் சீமோனே இங்க வா, சாப்பிடுப்பா, சாப்பிடாது கொடுத்துட்டு, அதுவும் எப்படி சொல்றோம், யோனாவின் குமாரனான என்ன ஏன் அப்படி சொல்றான்னு நினைக்கிறீங்க? அவன் அவரை தெரியவே தெரியாதுன்னா. ஆண்டவர் சொன்ன, எனக்கு ஒன்று தெரியும், எனக்கு ஒன்று இல்லை, உங்க அப்பாவே தெரியும். நீ என்ன தெரியாதுன்னு சொல்றது போல நானும் ஒன்ன தெரியாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் ஆகாதுப்பா. ஆனா நீ என்ன தெரியாதுன்னு சொன்னது என்ன பாதிக்கல. என்ன பாதிச்சது எதுன்னு சொல்லவா? நீ திரும்பியும் போன பாத்தியா மீன் பிடிக்க, மீன் என்ன நேசிக்கிறியா அப்படிங்கிறார். எப்படி இருக்கும் பேதுருவுக்கு? இதுக்கு அந்த சாட்டை எடுத்து 4 அடி அடிச்சிருக்கலாம். சில நேரத்தில் அப்படிதான் இருக்கும். ஆமே, சில நேரத்தில் ஏதாவது அப்பாவை வருத்தப்படுத்துற மாதிரி ஏதாவது சின்ன வயசுல ஏதாவது பண்ணிட்டு அப்பா பேசவே மாட்டாங்க. நமக்கு விறுவிறுன்னு இருக்கும். இதுக்கு அப்பா 2 அடி அடிச்சிடலான்னு தோணும். 2 அடி அடிச்சா கூட வாங்கிடலாம். இவர் இப்படி உம்முன்னு இருக்கிறாரு, அவ்வளோ கஷ்டமா இருக்கும் நமக்கு. ஆமென்.